தேவன் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உன்னை கலங்கப்படுத்த கர்த்தர் கலங்க பண்ணுவார். நீரோ சந்தோஷமாய் மிகுதியான ஆசீர்வாதம், மிகுதியான ஐஸ்வர்யம், வெள்ளி பொன்னு பணம் கனம் ஜனம், கரங்களை தட்டி சொல்லுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். கமான், ரிசீவ் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாம் என்னை தேடி வரட்டும், எல்லாம் என் குடும்பத்தை தேடி வரட்டும், எல்லாம் என் ஆலயத்தை தேடி வரட்டும், எல்லாம் என் வீடுகளை தேடி வரட்டும். ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு. ஆயுசு நாட்கள் முடிஞ்சிச்சு, ஆனாலும் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். மகனே, நீ செஞ்ச விஷயத்துக்கு 60 வயசுல போக வேண்டியது இல்ல 75 வயசு தரேன், 75 வயசுல போக வேண்டியது இன்னும் 85 90 வயசு வேண்டியது, 90 வயசுல போக வேண்டியது இன்னும் ஒரு 120 வருஷம் வாழு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆயுஷ் நாட்களை இன்றைக்கு உங்களுக்கு கூட்டி தராரு. ஹார்ட்ல பிரச்சனை இருக்கலாம், கழுத்துல பிரச்சனை இருக்கலாம், கிட்னில பிரச்சனை இருக்கலாம், நெஞ்சில எத்தனையோ பிரச்சனை. நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடைபெற போகிறது. இன்னைக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் தர போகிறார். உன் ஆயுஷ் நாட்களை கர்த்தர் இன்கிரீஸ் பண்ண போகிறார். ஆமென், ஆமென். நீ ஆயுசே முடிய போது, ஆண்டவரே இன்னும் அற்புதத்தை பார்க்கல. இல்ல நீ அனுபவிக்க போகிறேன். ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கூட்டி தருவார். பாருங்க, வீட்டை கற்றவர்களும் ஆசிரியத்தை பார்க்கிறவர்களும் நீ ஜீவன் போகுது. சபையை கற்றவர்களும் திரளான ஜனங்களை பார்க்கிறவர்களும் ஆயுஷ் நாட்கள் போகவே போகாது. அல்லது பல வாகனங்களை வாங்குறவர்களும் பல பொருட்களை வாங்குறவர்களும் பல தேசத்துக்கு போகிறவர்களும் என் ஆயுஷ் நாட்கள் குறையாது. ஏனென்றால் அவர் அதை கூட்டி தருகிற தேவனா இருக்கிறார்.